வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் 4வது நாள் பற்றி ஒரு சிறிய செய்தி. இன்றைக்கி கதை சொன்ன பாலா வந்து ரொம்ப உருக்கமாக இருந்தது. அவர் மேலே ஒரு அவர்ஷன் இருந்தது. அந்த அவர்ஷனை வந்து அவர் சொன்ன கதை, ஒரு எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தார், எப்படி பாடி பில்டர் ஆனார், எப்படி மிஸ்டர் மெட்ராஸ் ஆனார், மிஸ்டர் இந்தியா ஆனாருங்கிற அந்த கதை ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. அவருக்கு வந்து இன்றைக்கி நிறைய ஓட்டுகள் விழுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த இவர் சொன்ன கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம இன்னொரு நடிகர் சொன்ன விஷயமும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனாலும் இது எல்லாத்தையும் விட வந்து இது வரைக்கும் டாப்பில் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அஜித் இன்னைக்கு கதை சொன்னார். அஜித் ஒன்றும் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அவரே நிறைய எடிட் பண்ணிட்டார். அவரே சொல்லிட்டாரு, நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லலை, சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு போட்டிக்கு அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கும் போது, இது வந்து எவிக்ஷன் ப்ராசஸில் வரப்போகுதுன்ற போது நீங்கள் நேர்மையாக பேசினா நல்லாயிருக்கும். அந்த விஷயத்தில் வேலுமுருகன் ஒருத்தர் ரொம்ப நேர்மையாக பேசினார், நிஷா நேர்மையாக பேசினார். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி வந்து கடைசியில் எவிக்ஷன் ப்ராசஸ் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அந்த எவிக்ஷனில் 2 பேருக்கு தகுதியானவர்கள்னு போட்டு சொல்லிட்டாங்க, எல்லாரையும் சொல்லிட்டானுங்க. 8 பேரில் 2 பேரை செலக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேரில் யார் வந்து அடுத்த வாரம் கமல்ஹாசன் காவு வாங்க போகிறாரு தெரில. காவு வாங்குறாரா இல்லை அப்படியே மன்னிச்சு விட்டுறாரா, அடுத்த வாரத்துக்கு தள்ளிடுறாரான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து விஜய் டிவியோட பிக் பாஸ் டாக்டிக்ஸு, மக்களுக்கு ஒரு தூண்டுதலை இது பண்ணி விட்றது. ரெண்டாவது வந்து நம்ம யாஷினிக்கு வந்து ஏகப்பட்ட பேர் ஆறுதல் சொல்கிறாங்க. 2-3 பேர் அவருக்கு ரூட்டு விடுற மாதிரி தெரியுது. இது எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. ஆனாலும் இப்போ இன்றைக்கி வந்து பிக் பாஸ் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி தரையில் படுக்கக்கூடாது, நீங்கள் போய் எந்த காலியாக இருக்குதோ அந்த பெண்கள் பெட்டில் படுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையே போட்டார். வேறு வழி இல்லாமல் அவர் உள்ளே போயிட்டார். ஏன்னா தனியாகவே படுத்துட்டு இருந்தார் வெளியில் ரோட்டில். அதுதான் மூடிட்டாங்க நேற்று கேட்டதுனால இன்றைக்கி போய் அங்கே போய் படுத்தார். இன்றைக்கி அவருக்கு படுக்க அங்கே ஒதுக்கிட்டாங்க. கிச்சன் பாலிட்டிக்ஸ் வழக்கம் போல் கொஞ்சம் லேசாக அப்படி எட்டி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அது ஒன்றும் காணும். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து இன்னிலேருந்து கொஞ்சம் சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்க மேலே வந்து சிலர் இறக்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இறக்கம் எப்படி மாறப்போகுது, அது வந்து வில்லத்தனமாக மாறப்போதா. ஏன்னா எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது கொஞ்ச நாளில் வந்து மனசுக்குள்ளே வந்து அது வந்து ஒரு இறக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வெடிக்கும். சரி, இந்த ஆளை காலி பண்ணணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அனிதா சம்பத் வந்து சொல்லிட்டாங்க, நான் செய்தி வாசிப்பை விட்டுட்டு இங்கே வருவேன்னு நினைக்கவே இல்லை, ஆனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு மனம் திறந்து சொன்னாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அனிதா சம்பத் அப்படின்னா சன் டிவி தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இனிமேல் வந்து அனிதா சம்பத் அப்படின்னா ஒன்று பிக் பாஸ் ஞாபகம் வரும், இல்லை பின்னாடி அவர் நடிக்க போகிற படங்கள் பற்றி ஞாபகம் வரும். அப்படி தான் தோணுது. யாஷினிக்கு நிறைய வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குது சினிமாவில். ஏன்னா வந்து அவங்க வந்து பர்ஃபெக்ட் பாடி ஸ்ட்ரக்சரோடு இருக்கிறாங்க. ஒருவேளை கமலஹாசனே தன்னோட படத்தில் நடிக்க வச்சாலும் வைக்கலாம். ஏன்னா கமலஹாசன் வந்து எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுப்பார்னு யாருக்குமே தெரியாது. அரசியலில் கூட அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல. ஆனால் ரஜினி கூட அவர் சேர போகிறது உறுதின்னு நம்பகமான தகவல்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் பிக் பாஸ் அவர் யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். வர தீபாவளி அன்றைக்கி நம்ம ரஜினிகாந்த் வந்து கட்சி அறிவிக்க போகிறாரு. அன்றைக்கே வந்து பிக் பாஸில் வந்து கமல் வந்து மக்கள் நீதி மையம் வந்து தேவைப்பட்டால் ரஜினியோடு சேர்ந்து இணையும் செயல்படும்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரஜினிகாந்த் 2.5 வருஷம், கமல்ஹாசன் 2.5 வருஷம் முதல்வராக இருப்பாங்கன்னு தோணுது. இதெல்லாம் என்னோட அசம்ஷனு. இது உங்களோட அசம்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் போனாலும் போகலாம். ரஜினி அரசியலுக்கு வராமல் போனாலும் போகலாம். ஆனால் கமல் வந்து அரசியலுக்குள்ள எப்படியோ ஒரு நுழைவை பண்ணுறதுக்கான வாய்ப்பை தான் இந்த இதுக்குள்ளே உருவாக்க போகிறாரு பிக் பாஸ் உள்ள. அது நல்லா தெளிவாக தெரியுது. இன்றைக்கி முதல் கண்டஸ்டண்ட்டாக வெளியில் போகிறது வந்து அந்த கிரேபிரியல். எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அந்த பொண்ணு காலி பண்ணிடுவானுங்க இல்லை ஆஜித்தை காலி பண்ணிடுவானுங்க. ஏன்னா ஆஜித் வந்து கலகலகலன்னு எல்லாருக்கூடையும் பழகலை. அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். பாலாஜி அப்புறம் இவர் ஆரி அவர் எல்லாமே வந்து கொஞ்சம் சேஃபாக ஆடுறாங்க. ஜித்தன் சுரேஷ் வந்து அவரோட கதையை சொன்னார். ஜித்தன் சுரேஷ் கதையில் வந்து ரொம்ப நேர்மை இருந்துச்சு. ஏன்னா ஒரு பான் வித் சில்வர் பூன் அப்படின்னு தான். அவங்க அப்பா சௌத்ரியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சௌத்ரி வந்து பண்ணாத படங்களுக்கு, பழையான படங்கள்லேருந்து சிறப்பான படங்கள் வரை நிறைய பண்ணியிருக்காரு. அவராலேயே ஜித்தன் ரமேஷ் வந்து தூக்கி நிறுத்த முடியல. ஜீவா ஜெயிச்சிட்டாரு. ஆனால் ஜித்தன் ரமேஷ் தயாரிப்பாளராக மாறிட்டார். அவரோட வியூ வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் அவர் வந்து எப்படியும் திரும்ப நடிக்க வருவார்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கான அந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு கரெக்டாக இருக்குது. அப்புறம் அந்த வேல்முருகன் வந்து ரொம்ப ஓவராக அம்மா சென்டிமெண்ட்டை போட்டு இன்றைக்கி நேற்று கிளைமேக்ஸில் கூட ஒரே அழுது அப்படியே உருகி
மக்களை உருக பார்க்குறாரு. அது வந்து அம்மா சென்டிமெண்ட் பல நாள் ஜெயிக்காது, அதை அவர் உணரணும். ஏன் அதை திரும்ப 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 அவர் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியல. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, அம்மா சென்டிமெண்ட்டு வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிட்டு இதை பண்ணிகிட்ருக்காரு போல் தெரியுது. அம்மா சென்டிமெண்ட்டெல்லாம் முதல்வர் ஜெயலலிதா இறந்த பிறகே முடிஞ்சு போயிடுச்சு. அம்மானா சும்மா தான், அம்மானா சும்மாவாமானுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ தான் அந்த கட்சி வந்து எந்த நிலைமையில் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து பிக் பாஸை பற்றி தான் பேச வந்திருக்கோம், அரசியல் பற்றி பேச வரல. ஆனாலும் அது தவிர்க்க முடியாது. ஏன்னா பிக் பாஸுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நிறைய அரசியல்கள் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஞாபகப்படுத்துது. கூனி குனிஞ்சு கும்பிடு போடுறது, அப்படியே ஜாலியாக பேசுறது, உள்ளுக்குள்ளேயே வேலை செய்கிறது, அடி வேலை செய்கிறது, எல்லா வேலைகளும் இங்கே நடக்குது. அது எல்லாருமே பண்ணுறாங்க, எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த பிக் பாஸோட அடுத்த எபிசோடுகள்லாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க முகத்தை வந்து இப்போ ஒழிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது வெளிப்படும். ஏன்னா எல்லா மனிதனும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அது பிக் பாஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் பொருந்தும். அவங்கவுங்க வேலையை காமிப்பாங்க. ஆனால் இதில் விகரசாக நிறையா யார் சண்டை போடுறதா இருக்கும்னா நான் நினைக்கிறேன் அனிதா சம்பத் தான் நிறையா சண்டை போடுன்னு நினைக்கிறேன். யாஷினி வந்து அவங்க ரொம்ப காமாக இருக்காங்க. அவங்க எப்போ வெடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நிச்சயம் ஒரு நாள் கோவப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலைகளை எல்லாம் செய்வாங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்னு தோணுது. ஏன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி மேலே வந்து நிறையா அதிருப்தி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அவர் வந்து தன்னோட உடல்நிலையை காரணம் காட்டி அங்கே எப்படியா தங்கிடணும், நம்ம நிறையா நாள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ரேகா வந்து இன்றைக்கி ஒரு கேவலமான ஒரு விஷயம். ரேகா வந்து நிஷா கிட்ட முத்தம் கேட்குறாங்க. 2 கணத்துலேயும் முத்தம் கொடுக்குறேன்னு அது சொல்லுது. இல்லை எனக்கு லிப்கிஸ் வேணுங்குது. அவள் சொல்கிறா, என் லிப்கிஸ் எங்கள் கணவனுக்கே நான் கொடுத்தது இல்லைன்றாங்க. இது மாதிரி இந்த இதெல்லாம் கூட எடிட் பண்ணியிருக்கலாம் பிக் பாஸ். இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்போ வந்து கேரளா பொண்ணுங்கள்லாம் லிப்கிஸ் அடிச்சுட்டு உட்காந்துக்குதான் நீங்கள் என்னை கேட்கக்கூடாது. அதை நீங்கள் ரேகாவை தான் கேட்கணும். இதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இந்த சீன் வந்து தேவையில்லாத சீன். இதை வந்து ஒரு வழியை திணிச்சுறாங்க மக்கள் மேலே. வந்து இது ஒரு லெஸ்பியன் உறவை தூண்டுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுது. இது வந்து தேவையில்லாத விஷயம். ஆனாலும் அந்த அம்மா கடைசியில் வந்து நிஷா வந்து 2 பக்கமும் முத்தம் கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் கொடுக்க மாட்டேன்னு, கிஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துடுச்சு. இது வந்து என்னமோ ஒரு கேவலமான செயலாக ரேகா செய்துட்டு வராங்க. அது என்னமோ ஜோக்குக்கு பண்ணுறாங்களா இல்லை ஜாலிக்கு பண்ணுறாங்களான்னு தெரில. ஆனால் அவங்களுக்கே தெரில இது எங்கே கொண்டு போய் விடுன்னு தெரியல. நேற்றை கூட மடியில் ஏறி உக்காந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆபாசமாக இருந்தது. யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில. இது அதுவே செய்தா என்னன்னு தெரில. இது மாதிரி ரேகா மேலே ஒரு தவறான அபிப்பிராயம் வந்து மக்களுக்கு உருவாகும். ஓட்டில் போட்டு கிழிச்சிடுவானுங்க. அது அந்த அம்மாவுக்கு தெரியல. உள்ளே உட்காந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து ஈடுபடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே கமலஹாசன் வருவார்னு நினைக்கிறேன். கமலஹாசன் வந்த பிறகு கொஞ்சம் அவர் நிறைய குறும்படங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல் வாரமே குறும்படமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் உள்ளே உருவாகிட்டு வருது. கிச்சன் சமையல் முந்தானத்து கேஸ் போனது, அது பண்ணது, அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படல. என்ன நடக்க போகுது? அதாவது இவங்க ஏதோ வந்து ஒரு சாதாரணமாக விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சீரியஸ்னஸ் வந்து யார்கிட்டையும் இல்லை. சீரியஸ்னஸ் இருக்கிறது வேல்முருகனும் சுரேஷ் சக்கரவர்த்தி மட்டும்தான். வேலுமுருகனை வந்து சென்டிமெண்டலால் அட்டாக் பண்ண பார்க்குறாரு. அது ரொம்ப காலத்துக்கு வேலைக்கு ஆகாது. அவர் வேறு மாதிரி முயற்சி பண்ணணும். பிக் பாஸை தொடர்ந்து பாருங்கள். இந்த கமெண்ட்டையும் நீங்கள் ரெகுலராக பாருங்கள். இந்த கமெண்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பிக் பாஸுங்கிறது வந்து இந்த டைமை வந்து அவங்க கன்சிடர் பண்ணலான்னு நினைக்கிறேன். 9:00 10:00 எல்லாருக்கும் தூக்கம் வர நேரம். அதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சைக்கலாஜிக்கலாக நம்மளை வந்து விழிச்சிக்க வைக்கிறானுங்க. இது வந்து தொடர்ந்து சீரியல்களை பார்க்கணும் மக்களே, எப்போ பார்த்தாலும் டிவியில் போய் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நேரத்தை வந்து மாற்றுங்க. ஏன்னா இரவு 9:30 மணிக்கு அது பார்ப்பாங்க. வயசான லேடிஸு, வயசான ஆம்பளைங்க, தூக்கம் வராதவங்க உட்காந்து பார்த்துட்ருப்பானுங்க. யங்ஸ்டர்ஸ் இப்போ சில பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரம் ஒரு தவறான நேரம். மக்களை தவறான வழிகெடுத்தும் நேரம். அவங்க தூக்கத்தை கெடுக்கும் நேரம். உளவியலாக இது வந்து சரியல்ல. இந்த நேரத்தை மாற்றினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று விஜய் டிவிக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். மிக்க நன்றி. அன்புடன் சுப்ரஜா ஸ்ரீதரன். தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வித்தியாசமான கோணத்தில் வித்தியாசமான விஷயங்களை தர உள்ளது சுப்ரஜா தர்பார். நன்றி. மீண்டும் சுப்ரஜா ஸ்ரீதரன். வணக்கம். Thanks for watching. Do not forget click the subscribe button and hit the bell icon. Like, comment and share. See you next time.